இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமிஷியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் யாவாகிய யாஸ்வமிஷியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். யாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்தும்படியாக வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 3-4 ஆகிய வசனங்களை அவர் நினைப்பூட்டுகிறார். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா மேசியா சொல்லுகிறார், இதோ மனுஷரிடத்தில் யாவுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள். யா தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய யாவாயிருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் யாவாகிய யாசுவா துடைப்பார். இனி மரணமில்லை, துக்கமில்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. எப்ப பிரச்சனை தீரும், எப்ப போராட்டம் தீரும் அப்படின்னா, யாவாகிய யாசுவா மேசியா அவர் நமக்குள்ளே கடந்து வந்து நம்மை அவருடைய வாசஸ்தலமாக அவர் மாற்றினார் என்றால் மரணமில்லை, துக்கமில்லை, வேதனை இல்லை, போராட்டம் இல்லை, சஞ்சலம் இல்லை, தவிப்பில்லை, சமாதானம். அப்ப இன்னைக்கு நம்மகிட்ட சமாதானம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு நம்மகிட்ட நிம்மதி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப என்ன காரணத்தினால நாம் இல்லாமல் போகிறோம் என்று சொன்னால், நாம் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நான் யாசுவா மேசியாவுடைய பிள்ளை, நான் யாவுடைய பிள்ளை, நான் யாவுடைய சித்தத்தின்படி அவர் என்னை அழைத்தார், நான் அவருடைய சமூகத்தில் இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அவர் இருக்கிறாரா? ஆமென், அல்லேலூயா. நான் வேதத்தில் வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிச்ச மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல ஒரு 20 இடத்துல அவர் படகு ஏறினதாக சொல்லப்பட்டது. ஆனால் சரியான சம்பவம் மார்க்கில் வாசித்தீங்கன்னா ஒரு 7 தடவை இருக்கும். அதை அங்கேயும் இங்கேயுமா சொன்னதுனால 20 இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட், இருக்கட்டும். என்ன அப்படின்னா, எனக்கு தேவை 2 படகு. ஏன்னா யாசுவா இருக்கிறாரா இல்லையா? படகு என்பது நீங்கள். இப்போ உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாரா இல்லையா? இருந்தால் அவர் என்ன செய்கிறார், இதை அறிகிறது ரொம்ப முக்கியம். பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க அறிகிற அறிவுக்கு உள்ளாக வருவதற்கு முன்பாக லூக்காவினுடைய புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 8 வரை உள்ள வார்த்தைகளை யாராவது சத்தமா வாசிங்களேன். பின்பு அவர் கிருஷ்ணத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகள் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் 2 படகுகளை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் முதல் படகு சீமோன் பேதுருடைய படகா இருந்தது. இவனுக்கு யாசுவா யார் என்று தெரியாது. ஆனால் ஒருவர் யாவுடைய நாமத்தில் வருகிறார், வந்து சொல்லுகிறார், இந்த படகை சற்று தள்ளு, எனக்கு என்ன செய்ய வேண்டும், என் ஜனத்திடத்தில் பிரசங்கிக்க வேண்டும், சற்று தள்ளு என்று சொன்னார். அவன் படகை தள்ளுகிறான். படகிலே அவர் ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் படகு
ராத்திரி முழுவதும் கடலுக்கு போய் வலை போட்டு மீன் கிடைக்காமல் சேரும் சகதியுமாக இருந்த அந்த மோசமான நிலைமையை சுத்தம் செய்து கொண்டிருந்தவர்கள் யாசுவா வந்து படகில் ஏறின உடனே இவர்கள் சற்று ஆழத்துக்கு கடந்து போய் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். முடித்த பின்பு சொல்லுகிறார், படகை ஆழத்திற்கு கொண்டு போ என்று சொல்லுகிறார். ஏன் என்று கேட்டால், நீ வலை போட வேண்டும் என்று சொன்னார். இப்ப படகில் இருந்தவர் சொல்லுகிறதை படகினுடைய உரிமையாளர் கீழ்ப்படிந்து கேட்கிறார். அவனுக்கு கஷ்டம் இருந்துச்சா? கஷ்டம் இருக்கும்ல ஐயா. அதுவும் பகலில் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். ராத்திரி போனால் அதோட கஷ்டம் இருக்கும். ஆனால் இவங்க என்ன ஆச்சுன்னா, ராத்திரி போய் வலை போட போனாங்க. வலையில் என்ன ஆச்சுன்னா, மீனே கிடைக்கல. சொந்த முயற்சியில் மீன் கிடைக்கல. ஆனால் சேரும் சகதியும். இதை இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற நேரம் ஒருத்தர் வந்து, வள்ளத்தை கொஞ்சம் தள்ளேன், நான் வள்ளத்தில் ஏறி இந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன்னு சொன்னால் கொடுப்போமா? கொஞ்சம் யோசித்துக்கிடுங்க. ஏன் பேதுருடைய படகுல யாசுவா கிரியை செய்தார், உன் படகுல ஏன் கிரியை செய்யலை அப்படின்றத நீ புரியணும். முதல்ல வாசஸ்தலம் என்ன என்று அறியாமல் வாசஸ்தலமாக இல்லை என்று சொன்னால் யாசுவா கிரியை செய்ய மாட்டார். யாசுவா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ பேதுரு படகை தள்ளி படகுல இருந்து பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் முடித்தவுடனே அவர் சொல்லுகிறார், வலையை கொண்டு போய் ஆழத்தில் போடு என்று சொன்னார். இவன் உடனே கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படுத நிமித்தமாக வலை கிழிந்து போகத்தக்கதான மீன் அவனுக்கு கிடைத்தது. அடுத்த படகுகள் வந்தது, அந்த படகுகளும் நிரம்பினது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு மட்டும் நமக்கு தான் நிரம்ப மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஏன் நிரம்பல நம்ம படகு? படகுன்றது நான் கட்டுமரத்தை சொல்லலை, சரீரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த படகுல விடுதலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. என்ன காரணம்? கீழ்ப்படிதல் இல்லை. பேதுரு அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் யாசுவா சொன்ன வார்த்தை அப்படியே கீழ்ப்படிஞ்சான். மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. நீங்களா இருந்தா என்ன சொல்லுவீங்க? நம்ம உடனே சொல்லுவோம், ஓய் நீர் ஆண்டவராக இருக்கலாம், ஆனால் நான் பட்டுட்டு வந்த பாடு இருக்கு, ராத்திரி ஃபுல்லாக முழிச்சிருந்தேன், அந்த கடல் என்ன அங்கே இழுத்துட்டு போச்சு, நான் அந்த வலையை பிடிச்சி இழுக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் கஷ்டப்பட்ட பிறகு கூட ஒரு மீனும் கிடைக்கல. அப்படி இருக்க திரும்ப என்ன கொண்டு போய் வலை போட சொல்றீருமே, இது என்ன நியாயம் கேட்பீங்கள? அவன் கேட்கவே இல்லையே. ஆண்டவரே, ராம் முழுவதும் கஷ்டப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல, ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். கீழ்ப்படிய முடியுமா? உம்முடைய வார்த்தையின்படி நான் வாழ்வேன் சொல்ல முடியுமா? இல்லையே. அதனால தான் உனக்கு பிரச்சனை, அதனால தான் உனக்கு போராட்டம், அதனால தான் உனக்கு நிம்மதி இல்லை. நீ நினைச்சு பாரு, ஒப்பு கொடுத்து பாரு, நான் என் யாவாகிய யாசுவா சத்தத்திற்கு செவி கொடுப்பேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் கீழ்ப்படுகிறேன் சொல்லி பாரு, கீழ்ப்படிஞ்சு பாரு, நீ விரும்புறதற்கு அதிகமாய் உனக்கு செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இங்க வேதம். இந்த வேதத்தினுடைய ஆழம் இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியல. சரி, இன்னொரு படகு இருக்குதுங்க. எனக்கு இந்த படகு ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம் 36 இருந்து 40 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு ஆமென், அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். ஆமென். வேற படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி ஆமென், படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஆமென். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். ஆமென். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? பாருங்களேன், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்கிறார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்கிறார். நல்லா புரிஞ்சிடுங்க, 2 படகுலையுமே யாவாகிய யாசுவா இருக்கிறார். ஒரு படகுல ஆசீர்வாதம், ஒரு படகுல மரணம். ஏன்? அந்த படகுல கீழ்ப்படிஞ்சாங்க, இந்த படகுல பயப்படுறாங்க. 2 வித்தியாசம் புரியுதா?
ஆமென். நீ கீழ்ப்படுகிறியா பயப்படுறியா? ஏன் அப்படின்னா அக்கறைக்கு அவங்க போகவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு அந்த படகு? அன்னைக்கு அந்த படகு அக்கறைக்கு போய் சேரல, சேர்ந்ததாக வேதத்தில் எழுதப்படல. எனக்கு எழுதப்பட்ட காரியம் தான் எனக்கு வேணும். அப்ப எதனால அந்த படகு போகல அப்படின்னா, உன்னுடைய பயத்தினாலும் உன்னுடைய அவிசுவாசத்தினாலும் படகாகிய உன் சரீரம் போக வேண்டிய இடத்திற்கு போகாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா உன் படகுல அவர் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார். எனக்கு நான் அப்பதான் யோசிக்கிறேன், தலையணை அப்ப அந்த காலத்தில் இருந்திருக்குது. இது இன்னைக்கு நேரத்துக்கு வந்ததில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்ரவேல் ஜனங்கள் தலையணை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யோசிக்கிறீங்களா? ஆனா பாட்டு பாடுவோம்ல, அது யார் தூங்க மாட்டாராம்? இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆனா இங்க தூங்கிட்டு இருக்கிறார். ஏன் தூங்குவார்? இது அறியணும். முதல்ல நீ அவரோடு கூட உட்கார்ந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு நீ கீழ்ப்படியலைன்னா அவர் நிம்மதியா தூங்கிடுவார். அப்போ அவன்கிட்ட பிரச்சனை வரும். ஏன்? என்ன பிரச்சனை வரும்? காற்று அதன் வேலையை காமிக்க ஆரம்பிச்சும், கடல் அதனுடைய கொந்தளிப்பை காமிக்க ஆரம்பிக்கும். இப்ப ஐயோ மடிஞ்சு போறேன்னு என்ன பிரயோஜனம்? கீழ்ப்படி. இது சொல்ற நேரம் கொஞ்சம் கஷ்டம் நமக்கு. எல்லாம் என்ன இருக்கு தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளை தானே, இன்னைக்கு விழுந்தா நாளைக்கு எழும்புவேன். நிறைய பேருக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குது. நான் இன்னைக்கு விழுவேன் நாளைக்கு எழும்புவேன். பார்க்குறியா? நீ எழும்பவே மாட்டே. நீ நான் இன்னைக்கு சொல்றேன், இனிமேல் உனக்கு எழும்புறதுக்கு சான்ஸ் இல்லை. எத்தனை தடவை உன்னை மன்னிப்பார்? ஆண்டவர் சொன்னாரு 70 தடவை மன்னிக்க சொன்னார். அவர் மன்னிப்பேன்னு சொல்லல, உன்னை மன்னிக்க சொன்னார். இது நீங்க புரியணும். ஏன்னா அவர் சொல்றார், நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். வாசிமா. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் சரி தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து, அதாவது நீ செய்கிற பாவத்து நிமித்தமாய், நீ செய்கிற அக்கிரமத்து நிமித்தமாய், நீ செய்கிற கீழ்ப்படியாமை நிமித்தமாய் அவரை மறுபடியும் சிலுவையில் அறைகிறாய். ஆனபடியினால் நீ புதுப்பிக்கிறது கூடாத காரியம். யோசிக்கிறியா? அப்புறம் எப்படி உனக்கு இந்த தைரியம் வருது? தரது யாரு தெரியுமா? பிசாஸ். நான் ஜெபிச்சிருவேங்க, ஜெபத்தில் தாறுமாறா வருது. ஜெபத்தில் உட்காந்து பிசாசு போராடுறான். ஆனா சொல்றது என்ன தெரியுமா? நான் ஜெயிச்சிருவேங்க. இது ஒருத்தர் 2 பேர்ல எல்லார்ட்டையும் இருக்குது இந்த எண்ணம். ஏன்னு கேட்குறேன். உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட கடவுளாக இருக்கிறது யார் தெரியுமா? உன் தேவனாக இருக்கிறது யார் தெரியுமா? இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. அவன் உனக்குள்ள தேவனாக இருக்கிறபடினால் நீ அவனை நம்புற. ஆனா பேர் சொல்றது மட்டும் யாசுவா. ஏன்னா இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் இறைவா தேவனேன்னு கூப்பிடுவாங்க. ஆனா பேர் அவங்களுக்கு தெரியாது. அறியாமல் தேவனை ஆராதிக்கிறார்கள். நீ அறிஞ்சிருக்கிற, ஆனா பேரை சொல்லுவ, ஆள தெரியாது. என்ன பண்றது? நமக்கு தானே தெரியும். ஒன்றும் இல்லை, நம்முடைய இந்திய நாட்டின் பிரதமரை நீ பார்த்துருக்கியாம்மா, ஆனால் பேர் தெரியும்லாமா? இதே மாதிரி தான் நமக்கு என்னவோ ஈவாய் கிருபையா அவருடைய பேரை கொடுத்துட்டாரு, ஆனா அவரை தெரியாது. அவனுக்கு என்ன? அவருக்கு பேரும் தெரியாது, அவரையும் தெரியாது. போ. இந்த கதை தான் இன்னைக்கு நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப நீ யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசோடு ஐக்கியப்பட்டிருக்கிற. ஆனா சொல்றதெல்லாம் தேவன். நான் யாஷோவோடு கூட இருக்கிறேன், யாஷோ என்னை கைவிட மாட்டார். அப்புறம் எப்படி பிரச்சனை வருது? அப்புறம் எப்படி பிசாசு வருது? அப்புறம் எப்படி கஷ்டம் வருது? ஏன் வருது? இதை யோசிக்கவே மாட்டோம்ல. இதனால தான் உன்னுடைய வாழ்க்கை சீரழிய போகிறது. இங்க யாஷுவா படகுல இருக்கிறார். அவர் இருக்கிற போது தூங்க ஆரம்பிச்சிட்டார். தூங்குனதுனால காற்று என்ன செய்து? அதிகமாக வீச ஆரம்பிக்குது.
காற்றினுடைய தன்மைக்கு ஏற்றபடி கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. படகு மூழ்க போகிறது. இது இன்னைக்கு யாருக்கும் தெரியல. படகு மூழ்க போகுது. ஐயோ நாங்கள் மரித்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இப்பதான் அவர்கிட்ட போய் கேட்கறது, என்ன ஆண்டவரே நான் எப்படியெல்லாம் இருந்தேன், ஆனா இப்படி ஆயிப்போச்சு, என்னப்பா எனக்கு உதவி செய்யும். செய்வாரா? ஒரு தடவை செய்வார், 2 தடவை செய்வார். ஊழி உள்ள காலமெல்லாம் உன் காரியத்தை அவர் செய்வார் என்று கேட்டால் இல்லை. நீ யாருக்காவது செய்வியா? உன் பேச்சை கீழ்ப்படியலை, பிள்ளைக்கு பேச்சை யாருமே கீழ்ப்படியலம்மா, அவங்களுக்கெல்லாம் நீ உதவி செய்வியா? நம்ம சுபாவம் இதானே. அப்போ நம்ம அப்பாவுடைய சுபாவம் எப்படி இருக்கணும்? இதுதான். நாம் அவருடைய சித்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் நம்முடைய மன விருப்பத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். ஏதோ உன்னையும் என்னையும் நேசிக்கிறபடினால் அப்பப்போ எதையோ என்ன செய்கிறார், பிஸ்கட் துண்டு போடுறார். இதுக்கு போய் தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவரே எனக்கு நீர் செய்தீர், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எல்லாம் பார்க்க மாட்டார், ஆண்டவர் என்னை அப்படி பரிசுத்தப்படுத்தி கொண்டு போயிடுவார். பரலோகத்துக்கு போயிடுவோம். அப்படி பரலோகத்துக்கு போயிடுவார். பாவம் செஞ்சவனுக்கெல்லாம் பரலோகத்தில் இடம் தான். புதிய ஒரு வேதம் எழுதணும், உனக்கு வேண்டிய எனக்கு வேண்டியும். பிரைசியாசுவா புரிஞ்சுக்கங்க. 2 படகு, 2 படகுல அவர் இருந்தார். ஆனால் எந்த படகுல கிரிய செய்ய ஆரம்பித்தார், எந்த படகில் கிரிய செய்யாதபடி மரணத்தை சந்திக்க ஆரம்பித்தார்கள் என்பதை நீ முதல்ல புரியணும். கீழ்ப்படிந்த போது அவர் அங்கு கிரிய செய்கிறார். கீழ்ப்படிதல் இல்லாத போது பயம் உண்டாகிறது, விசுவாசம் குறைந்து போகிறது. உண்மை, நீங்க வந்த நேரத்தில் இந்த விசுவாசம் இப்ப இருக்கா? அதனால தானே யா கேட்கிறார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உண்மையில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆனா இன்னைக்கும் அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இங்கதான் சிக்கல். நான் எப்படி தேவ சமூகத்தில் வந்தனோ அந்த விசுவாசம் இன்னும் என்னிடத்தில் இல்லை. ஆனா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதோட எனக்கு விசுவாசம் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா அப்பப்ப நான் விழுந்துருவேன் குண்டுல. சரியா புரியணும். சரி, இங்க 2 படகை நம்ம பார்த்துட்டோம். இப்போ கீழ்ப்படியாமல் பயந்து அவிசுவாசம் வந்த படகு உன்னதான். உன்னுடைய வேலை என்ன அப்படின்னா, நீ அக்கறைக்கு போகணும். இந்த படகு எங்க போகணும்? அக்கறைக்கு போகணும். எப்ப போகணும்? சாயங்காலம் போகணும். இந்த சாயங்காலத்தில் என்ன நடக்கும் அது நமக்கு முதல்ல தெரியணும். வாசிங்க ஏசாயாவுடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும், விடியற்காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள். இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் வீதமுமாயிருக்கும். ஹலோ, உன்னை கொள்ளையாடுறதுக்கு மனுஷன் இருக்கிறான், உன்னை சூறையாடுறதுக்கு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா உனக்கு கலக்கம்தான் இருக்கும். அது உன் மாமானா இருக்கலாம், உங்கள் அப்பாவா இருக்கலாம், உனக்கு சித்தப்பனா இருக்கலாம், உன்னுடைய சொக்காலனா இருக்கலாம், உன்னுடைய சொந்தக்காரனா இருக்கலாம், எனக்கு தெரியாது. அவனால் உனக்கு ஒரு கலக்கம் உண்டாகும். எப்ப? இந்த சாயங்கால வேளையில். நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சாயங்கால வேளை. அடுத்து வரக்கூடியது விடியற்காலம். காலை முடிந்து விட்டது, மதியம் முடிந்து விட்டது, இப்போது சாயங்கால வேளையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சாயங்கால வேளையில கலக்கம் உண்டாகும். 2வது ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. என்ன? சங்கீதங்களுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், என்னமா? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். விடியற் காலத்திலே அது உனக்கு தேவையில்லையே. நீ விடிய காலத்தில் இருப்பியா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியல. நீ விடிய காலத்தில் போவியா போக மாட்டியான்னு எனக்கு தெரியல. அப்போ உனக்கு இப்ப சாயங்காலம் என்ன உண்டாகிறது? அழுகை உண்டாகிறது. கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா நம்ம 3 கூட்ட ஜனங்கள் இருக்கோம் இங்க. ஒருத்தருக்கு என்ன உண்டாகுது? கலக்கம் உண்டாகும். ஒருத்தருக்கு என்ன உண்டாகுது? அழுகை உண்டாகும். அப்ப 3வது கோஷ்டிக்கு என்ன உண்டாகும்? சகரியாவுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நான் வாசிக்கிற போது,
ஒரு நாள் உண்டு, அது யாவுக்கு தெரிந்தது. ஆமென். அது பகலுமல்ல இரவுமல்ல, அது பகலுமல்ல இரவுமல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அப்ப இங்க 3 கூட்டத்தார் இருக்கிறாரு. கலக்கமான ஒரு கூட்டம், அழுகையான ஒரு கூட்டம், வெளிச்சமான ஒரு கூட்டம். நீ யாரா இருக்கிற? உடனே சொல்லுவாங்க, நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறேன், நான் வெளிச்சத்துல தான் இருக்கேன். ஆனா உனக்கு கலக்கமெல்லாம் இருக்குது, ஆனா உனக்கு அழுகையில் இருக்குது. என்ன பண்றது? அழுகைக்கு சொந்தக்காரனும் கலக்கத்திற்கு சொந்தக்காரனும் வெளிச்சத்திற்குள் போக மாட்டான். வெளிச்சத்திற்கு சொந்தமானவன் அழுகைக்குள்ளும் கலக்கத்திற்குள்ளும் போக மாட்டான். இன்றைக்கு நாம் அழுது கொண்டிருக்கிறோமா, கலங்கி கொண்டிருக்கிறோமா, இல்லது வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த படகு எப்படிப்பட்டது? யோசுவா இருக்கிறார், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இருந்தாலும் அழுகை, இருந்தாலும் கலக்கம், இருந்தாலும் வெளிச்சம். நீ யார்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்மகிட்ட அந்த அறிவே கிடையாது. ஆனால் அறிவு இல்லாமலே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன இருந்தாலும் சரி, அழுகை இருந்தாலும் சரி, அது கலக்க இருந்தாலும் சரி, என்னட்ட கடவுள் இருக்கிறாரு, யோசுவா என்ன நேசிக்கிறாரு, அவர் எனக்குள்ள இருக்கிறார், என்ன சொன்னாலும் அவர் என்ன விட்டு போக மாட்டார், அவருக்கு என்ன நல்லா பிடிக்கும். எதுக்கு தெரியுமா? உன்னை பாதாளத்தில் கொண்டு போய் படுக்க போட்டு எரி நரகத்தில் உன்னை அனுப்புவதற்காக அவருக்கு உன்னை பிடிக்கும். ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. வெளிச்சத்தின் பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்ல போகிறார், வலது பக்கத்தில் வாருங்கள், நான் வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள், ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்திற்குள் வாருங்கள் என்று அழைப்பார். யார? வெளிச்சத்தின் பிள்ளைய. ஒன்ற வெளிச்சம் இருக்கா? வெளிச்சம் இருக்கிறவன்ற கலக்கம் இருக்காது, அழுகை இருக்காது. எது நடந்தாலும் எங்க அப்பா பார்த்துக்குவார். தைரியம் வரணும். முடியுமா? இன்னைக்கு எல்லாருக்கும் பயம். ஏன்னு எனக்கு தெரியல. ஏன் பயப்படுறோம்? ஆனா யோசுவா எனக்குள்ள இருக்கிறார். நான் யோசுவா மேசியாவுடைய வாசஸ்தலமாகத்தான் இருக்கிறேன். தேவன் மனிதர்களை வாசஸ்தலமாக வைத்திருக்கிறார். ஆனால் உன்னை வாசஸ்தலமாக வைத்திருக்கிறாரா? நீ யாவாகிய யோசுவா மேசியாவுடைய வாசஸ்தலமா? நீ பிசாசுனுடைய வாசஸ்தலமா இல்லது யோசுவாவுடைய வாசஸ்தலமா? உனக்குள்ளே யார் இருக்கிறா? முதல்ல இது புரியணும். யோசுவா வெளியில வந்து உபத்திரவப்படுத்துவான், அது வேற கதை. ஆனால் உள்ளாலே இருந்து உபத்திரவப்படுத்துறான்னா உனக்குள்ள யாவாய் யோசுவா இல்லை, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசு உள்ள இருக்கிறான். அப்போ நீ யாருக்கு வாசஸ்தலம் அப்படின்றத நீ முதல்ல புரியணும். பிசாசுக்கு நீ வாசஸ்தலமாக இருக்கிறாய். இப்போ யோசுவா எங்க இருக்கிறார்? வெளியில இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் வயசானவங்களுக்கு தெரியும். சுமார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிரதி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த கைப்பிரதி என்ன அப்படின்னா, ஒரு இருதயம் வெளியில் இருக்கும், இருதயத்தினுடைய படம். அந்த படத்துக்குள்ளால, அந்த இருதயத்துக்குள்ளால என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, மயில் இருக்கும், அந்த தவளை இருக்கும், பாம்பு இருக்கும், யானை இருக்கும், இப்படி எல்லாம் படம் போட்டிருப்பாங்க. ஆனால் வெளியில் யோசுவா மட்டும் ஒரு படத்தை வச்சு கடவுளை மாதிரி ஒருத்தர் வெளியில் நின்றுட்டு இருப்பாராம். பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கீங்களா? ரைட், பார்த்துருக்கீங்க. எப்பா ஒரு 2 பேராவது பார்த்துருக்காங்களே, சந்தோஷம். ஏன்னா நான் பார்த்துறதுக்கு இன்றைக்கி நான் அந்த ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கிறேன். சரியா? கைப்பிரதி இல்லை, ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. என்ன இருக்குது இருதயத்தில்? பாம்பு இருக்குது, தவளை இருக்குது, மயில் இருக்குது, அதுபோல யானை இருக்குது. ஆனால் இப்போ விசுவாசிக்கிற தேவன் எங்கே இருக்கிறார்? வெளியே இருக்கிறார். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யோசுவா தேவன் தான் உள்ளே இருக்கிறாரு, இதெல்லாம் வெளியில் இருக்கு. நினப்பு பிளப்ப கெடுத்துரும். யோசுவா நினப்பு, உண்மை சொல்கிறேன், பிளப்ப கெடுத்துரும். முதல்ல உன் வாழ்க்கையை நீ முதல்ல சீர்தூக்கி பரிசுத்தப்படுத்தி பார்க்கணுமே தவிர ஒன்று அடுத்தவன் சொல்லக்கூடாது. ஒரு நாளும் இடம் கொடுக்காத இப்பிரபஞ்சத்தின் அதிபதிக்கு ஒரு செகண்ட் நீ இடம் கொடுத்தேன்னா அவன் ஒன்றை விட்டு போக மாட்டான். நீங்க நினைக்கலாம் நான் விரட்டிடுவேன் அப்படின்னு நினைக்கலாம். முதல்ல ஒரு விரட்டுறது உன்கிட்ட அதிகாரம் இருக்கா? யார்கிட்ட இருக்குதுங்க அதிகாரம்? விசுவாசிக்கிறால் நடக்கிற அடையாளம் உன்கிட்ட இருக்கா? இல்லையே. இல்லாத போது நீ எப்படி அந்த கிரியைகளுக்குள் கடந்து போவாய்?
பிரைசியாசுவா. அப்போ முதல்ல நீ விசுவாசியா இருந்து விசுவாசிகளால் நடக்கிற அடையாளத்தை பெற்றுக்கொள். ஆனா நீ பிசாசியல்ல பெற்றுக்கொள்ற. இன்னைக்கு பிசாசும் பிசாசனுடைய கிரியைகளும் நம்மிடத்தில் உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய காரியங்கள் எல்லாம் தடை பண்ணி கொண்டிருக்கிறது. முக்கியமா பிசாசு வந்தா பயமும் மரணமும் உன்னை தேடி வரும். புரியல? கண்டிப்பா நினைப்போம், எதுக்கு தான் வாழ்றேன், செத்து தொலைஞ்செல்லாம் போக மாட்டேன்னா. சாவே வர மாட்டேங்குதே. இந்த எண்ணம் கம்பல்சரி நம்மகிட்ட வரும். வந்தா மட்டும் போதாது, அதுக்கு முயற்சியும் பண்ணும். ஒரு தடவை முயற்சி பண்ணா நீ அதுக்குள்ள தான் கடந்து போவே தவிர அதுலேருந்து விடுதலை பெறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது புரியுதா? நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் என்ன கடவுள் பார்த்துக்குவாரு. முதல்ல இதே பிசாசுனுடைய தந்திரம், இதுதான் பிசாசுனுடைய தந்திரம். ஏன்னா ஏவாள்கிட்ட போய் சொன்னார் பிசாசு, என்ன சொன்னா? நீங்கள் இதை புசித்தால் தேவர்களை போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் சொன்னானா இல்லையா? இவளுக்கு உடனே ஆசை வந்துச்சு, நான் தேவனை போல இருக்கணும். இன்னைக்கு இதுதான் நம்மகிட்ட நடக்குது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் இப்படியே பிசாசு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்? உனக்குள்ள தேவனாய் இருக்கிறான். அப்ப நீ என்ன செய்யணும்ன்றது முதல்ல புரியணும். சரி, இப்போ யாசுவா உனக்குள்ள படகாகிய உனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறாரா இல்ல விழிச்சிருக்கிறாரா? எப்ப அவர் நித்திரை இல்லாமல் இருப்பார், எப்ப தூங்கிக்கிட்டு இருப்பார், இதையாவது முதல்ல அறியணும். நீ அவருடைய சித்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு நீ உண்மையா இருந்தா அவர் கண் விழித்து இரவு பகல் பார்க்காதபடி உனக்குள்ளே விழித்திருப்பார். நீ அவருக்கு மரியாதையே கொடுக்கலன்னு வையேன், அவருக்கு சித்தத்தை அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலன்னு வையேன், அவர் உனக்குள்ள உறங்கிட்டு இருப்பார். அப்ப இப்போ பிரபஞ்சத்தின் எல்லா சத்துருவும் உன்கிட்ட வந்துருவான். இதை நீங்க நல்லா புரியணும். முதல்ல நான் யார் என்கின்ற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு இது தெரியவே இல்லை. எல்லாரும் நினைக்கிற ஒரு கள்ள உபதேசம் என்ன தெரியுமா? நான் தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்ல, நான் தான் சபைக்கு போறேன்ல, நான் தான் திருவிருந்து எடுக்கிறேன்ல, நான் தான் தசமபாகம் கொடுக்கிறேன்ல, நான் தான் காணிக்க கொடுக்கிறேன்ல. இது எதுக்கு தெரியுமா? நீ வாங்கினதற்கு கூலி கொடுக்கிற, பெற்றுக்கொண்டதிலிருந்து கொடுக்கிற. ஆனா உன்னோடு அவர் இருக்கணும்னா அவருடைய சித்தத்திற்கு நீ செவி கொடுக்கணும். இது மட்டும்தான் நம்ம கஷ்டம். கேட்கிறதா? ஈஸியா இருக்கிறத செய்வோமே. ஈஸியா இருக்கிற உன்னை மரணத்துக்கு தான் கொண்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த சாயங்கால வேளையில யாசுவா உனக்குள்ள அப்ப எப்படி இருக்கிறாரு? அவர் இருந்தா உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? எங்க இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் உண்மையிலேயே வளருதா இல்ல தேஞ்சு போயிட்டு இருக்கா? எப்படி மக்களே, வளருதா? யோசிங்க. ஒருவேளை உங்களுடைய விசுவாசம் வளரவில்லை என்று சொன்னால், உங்கள் விசுவாசம் நாளுக்கு நாள் தோய்ந்து போகிறது என்று சொன்னால் என்ன அடையாளம்? இதைத்தான் நீங்க இப்ப பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே வாசஸ்தலம் தான். விசுவாசம் நாளுக்கு நாள் வளர்ச்சி வேறு, தோய்ந்து போகிறது வேறு. இப்ப மாமரத்தில் போனீங்கன்னா மாமரத்தில் என்ன செய்யணும்னா பூ பூக்கும். அந்த பூ முடிஞ்ச பிறகு ஒரு சின்ன காய் வரும். அந்த காயை யாராவது கல்லடிப்பாங்களா? யாராவது பறிக்க போவீங்களா? இல்லை. அது என்ன செய்யணும்னா வளரும். பழுக்கிறதுக்கெல்லாம் பார்க்க மாட்டீங்க, வளரும். வளர்ந்து வந்த உடனே கொஞ்சம் காய்ப்போல வந்த உடனே கல்லால் அடிப்பீங்க. இதான் உண்மைங்க. சேம் இதுதான். நீ விசுவாசியா இருந்தால் என்ன நடக்கும்? நீ விசுவாசத்தில் குறைபட்டால் உனக்கு என்ன அடையாளம்? இந்த அடையாளத்தை தான் நீங்க பார்க்கணும். இப்போ ஏன்னா நீங்க வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் அல்லவா, அவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் அல்லவா. உங்களுடைய கிரியின் மூலம் உங்களிடத்தில் இருக்கிறாரா இல்லையான்னு அறியணும். என்ன அப்படின்னா, விசுவாச குறைவினால் முதல்ல உங்கள்கிட்ட வரக்கூடிய சம்பவம் என்ன தெரியுமா? மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம் 40வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார்கள். பாருங்க, விசுவாசம் இல்லாமல் போனால்
பயம் உண்டாகும். ஆமென். யோசிக்கிறீங்களா? இப்ப பயம் இல்லாதவங்க யாருன்னு முதல்ல நீங்க யோசிங்க. எனக்கு இன்னும் பயம் இருக்கிறதா? எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, ஆனா பயம் இருக்கா இல்லையா? பயம் இருந்தால் உன் விசுவாசம் குறைந்து உன்னிடத்தில் இருந்த யாசுவா உன்னை விட்டு அகன்று உனக்குள் பிசாசு கிரியை செய்து கொண்டு, ஒருவேளை உன் இருதயத்துக்குள்ள இல்லாம இருக்கலாம், ஆனா கிரியை அவனுடைய கண்ட்ரோல்ல நீ இருக்கிற. இதை மறந்துருக்கணும். உள்ளால இருக்கிறது வேற, வெளியே இருந்து கிரியை செய்கிறது வேற. இந்த ரெண்டு காரியத்தையும் அவன் செஞ்சுட்டே இருப்பான். இப்போ அவன் உனக்கு பயத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா நீ அவன் கண்ட்ரோலில் தான் இருக்கிற. ரெண்டாவது ஒரு காரியம், யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இப்ப அடுத்து சொல்றாரு, விசுவாசம் குறைந்து பிசாசானவன் உனக்குள்ள இருப்பான், ஆனால் உன் இருதயத்தில் கலக்கம் இருக்கும். இது நல்லா புரிஞ்சுடுங்க. முதல் அடையாளம் பயம், ரெண்டாவது அடையாளம் இருதயத்தினுடைய கலக்கம். மூணாவது ஒரு அடையாளம் இருக்குதுங்க. மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 30-31 ஆகிய வசனங்களை வாசிங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆமென். அப்ப ஐயோ நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன், அல்லது சாயங்காலம் என்ன பண்ணுவேன், மத்தியானம் என்ன பண்ணுவேன், அப்போ அடுத்த வாரம் என்ன பண்றது, இந்த உலக கவலை உன்னிடத்தில் கண்டிப்பா கடந்து வரும். அல்லேலூயா. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுடுங்க. நான் இப்போ உன்னுடைய அவிசுவாசத்தின் மூலமாக உன்னிடத்தில் இருக்கிற பிசாசானவன் செய்கிற கிரியைகளை உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். நீ உணர்ந்து புரிந்து மனமாறினால் இதெல்லாமே உன்னை விட்டு போயிடும். ஆமென். நம்ம என்ன செய்ய மாட்டோம், உணர மாட்டோம். இந்த வசனத்தை தியானிச்சு இதன்படி என்னுடைய சத்துருவை நான் துரத்த வேண்டும், யாசுவாவுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற எண்ணம் வராது. அவர் என்னோட தான் இருப்பார். இதுக்கு மேலேயும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பயம் வருது, அப்புறம் என்ன வருது, இருதயத்தில் கலக்கம் வருது, அப்புறம் உலக கவலை வருது. ஆனாலும் இன்னும் நினைப்போம், யாசுவா கடவுள் என்னோட தான் இருக்கிறார். நான் அவரு பிள்ளை இல்லை, அவர் என்ன உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார்ல, இன்னும் இருக்கிறார். வாந்தி பண்ணி விட்டார் தெரியுமா அவனு. ஆமென். புரியணும். இப்ப வாசிங்க ஏசாயாவுடைய புத்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். ஆதலால் யாவாகி ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிச்சீக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இப்போ உனக்கு பதட்டம் இருக்குது, விசுவாசிக்கிறவனுக்கு பதட்டம் வராது, ஆனா பதற. ஏன்? விசுவாசிக்க வேண்டியவரை விசுவாசிக்காம அவிசுவாசிக்கிற, விசுவாசிக்க கூடாத காரியங்களை விசுவாசிக்கிற. இங்கதான் சிக்கல். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ விசுவாசிக்க வேண்டியவரை விசுவாசித்தால் அவிசுவாசம் வராது, பதட்டம் வராது. ஆனால் நீ விசுவாசிக்க கூடாதவரை விசுவாசிக்கிறபடியினால் உனக்கு பதட்டம் வந்துகிட்டே இருக்கு. ஏன் இது வருது? அப்ப நீ யாரை விசுவாசிக்கிற? இதுக்கு மேல மத்தேயுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, உடனே யாசுவா கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டா என்றார். யோசிக்கிறீங்களா? உங்களை கூப்பிடுறது இந்த கிரியை இருக்கிறவங்க எல்லாம் வித்தியாசமாவே கூப்பிட்டு இருப்பார் அவரு. அற்ப விசுவாசியே, விசுவாசம் இல்லை உன்கிட்ட, ஏன் சந்தேகப்படுறாய்? அப்போ உன்கிட்ட சந்தேகம் வரும். அது யார் அப்படி நினைச்சாலும், பெத்த தாயை நினைச்சும் சந்தேகம் வரும், தகப்பன் நினைச்சும் சந்தேகம் வரும், கூட பிறந்தவங்களை நினைச்சும் சந்தேகம் வரும், பொண்டாட்டியை நினைச்சும் சந்தேகம் வரும், பிள்ளையை நினைச்சும் சந்தேகம் வரும். மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அப்ப விசுவாசம் வந்தா வேதனை போகும், சமாதானம் வரும். இன்னைக்கு வேதனை வந்துச்சு, சமாதானம் இல்லை. ஏன்? வாழ்க்கையில சமாதானமே இல்லையே. வேதனை, துக்கம், சஞ்சலம், பாடு எல்லாம் வந்தாச்சு. ஆனா கேட்டா நான் அவருக்கு பிள்ளையா தான் இருக்கிறேன். எதுக்கு இந்த பஞ்சப்பாட்டு?
பிரிசியாசுவா, எங்கேயோ தவறுற, எங்கேயோ சத்ருவுக்குள்ள உன்னை இடம் கொடுத்து சத்ருடைய கிரியைகள் உனக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. பிரிசியாசுவா, அடுத்து சொல்றாரு மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 34வது வசனத்திலே சொன்னார், வேதனை உண்டாகும், சமாதானம் இல்லாமல் போகும். எபேசியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் தைரியம் இருக்காது, முடிஞ்சு போச்சு, கோலத்தனம். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 24வது வசனத்துல தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியத்தை சொல்லி இருக்கார் பாருங்களேன். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். முதல்ல இந்த ஒப்பாரி எல்லாம் நிறுத்தணும். எல்லாரும் சந்தர்ப்ப வசத்துல நம்ம என்ன செய்யறோம்னா ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறோம். தேவன் எங்க ஒப்பாரி வைக்க சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும் போது தன்னுடைய பாவத்தை நினைத்து அழணும். ஆனா நம்மள என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்மை நல்லவன் என்று காண்பிக்க, நம்மை நியாயாதிபதியாக தீர்வித்திருக்க அழுது சாதிப்போம். அது சில பொண்டாட்டிமாரு மாப்பிள்ளைக்கு முன்னாடி நல்ல பேர் எடுக்கிறதுக்கு அழுது கண்ணீர் வெடிச்சு மாப்பிள்ளையை கரைஞ்சு போக பண்ணிடுவாங்க. மாப்பிள்ளை பார்ப்போம், ஐயோ என்ன பொண்டாட்டி அளவில்ல செய்யறா, பாவம், அதை சொல்றதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும், ஆனால் சொல்றதெல்லாம் போய் உண்மையாக தான் இருக்கும், நம்பிடுவான். எங்க அப்பா நம்ப மாட்டார். எவனுடைய அழுகையையும் எங்க அப்பா நினைச்சு பார்க்க மாட்டார். ஆனா எவன் ஒருவன் அவனுடைய பாவத்தை நினைத்து என் பாவத்திற்காக யாசுவா அடிக்கப்பட்டார் என்று நினைத்து அழுகிறானோ அவனுடைய அழுகையை ஒரு புஸ்தகமே வச்சிருக்கிறார், கண்ணீரின் புஸ்தகம். அங்க துருத்தியில் எழுதிடுவாராம். யோசிக்கிறீங்களா? அப்ப ஒரு விசுவாசம் இருக்கா அவிசுவாசம் இருக்கா? இது இந்த கிரியைகள் மூலமா நீயே கண்டுபிடிச்சிடேன். நான் சொல்றது புரியுதா? ஒரு படகுல இருந்தவனுக்கு அவிசுவாசம் வந்துச்சு, பயத்தின் மூலமாக அவிசுவாசம் வந்துச்சு, அவிசுவாசத்தினுடைய பலன் இது. இப்ப இன்னொரு படகுல கீழ்ப்படிந்தான். எப்படி கீழ்ப்படிந்தான்? விசுவாசத்தினால் கீழ்ப்படிந்தான். அவன் சொல்றான், ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டேன், ஒண்ணும் கிடைக்கல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். அவர் தேவ மனுஷன் என்று அறிந்து அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வலையை போடுறான். இது கீழ்ப்படிதலாகிய விசுவாசத்துக்குள் கடந்து வருது. இந்த விசுவாசம் இருந்தால் என்ன அடையாளம், அவிசுவாசம் இருந்தால் என்ன அடையாளம், விசுவாசம் இருந்தால் என்ன அடையாளம் என்பதை நாம் அறியணும். என்ன? ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 26வது அதிகாரம் 4-5. விசுவாசத்தினுடைய ஊடாய் அவன் கீழ்ப்படிந்த போது அவனுக்கு என்ன நடந்தது? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி. கீழ்ப்படுகிறவனுக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எப்படி பாத்தீங்களா? நீ கீழ்ப்படிஞ்ச உன் சந்ததியை தந்து சந்ததியை ஆசீர்வதிக்கிறவர். எப்படி? எங்க அடையாளம் இங்கே தான் இருக்குங்க. நீ விசுவாசிக்கிறேன்னா உன் அடையாளம் உன் பிள்ளைகள்கிட்ட தான் இருக்கும். உன் கற்பத்தின் கனியிட்ட அப்படி யாவுடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. நான் சொல்றது சரியா புரியும். இன்னைக்கு உங்க பிள்ளை உனக்கு கீழ்ப்படி இல்லை அப்படின்னாலே அது பிரச்சனை. அங்க யா இருக்கிறாரா? யாசுவா உனக்கு கிரியை செய்கிறாரா? கீழ்ப்படியலைன்னா சொல்ற நான் அதற்கு தகுதியா நின்றுட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு தகுதி இல்லைன்னா நான் அதை கூட சொல்ல முடியாது. பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்று எழுதப்பட்ட சம்பவத்தினுடைய ஊடாய் எனக்கு தந்த கற்பத்தின் கனிகளை யா கீழ்ப்படிய பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் நான் விசுவாசிக்கிறேன். நான் எங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கிறேனோ அதை வைத்து அவர் என்னிடத்தில் தந்த அவருடைய சுதந்திர பாகத்தை எனக்கு கச்சிதமாய் நடத்தி தருவார். பிரைசியாசுவா, யாவால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. முதல் அடையாளமே உன்கிட்ட இல்லைன்னா உன்னுடைய விசுவாசம் என்னாச்சு? கீழ்ப்படுகிறவனுக்கு உள்ள அடையாளம் அவன் சந்ததியை பெருக பண்ணி ஆசீர்வதித்து அவன் சந்ததியினுடைய ஊடாய் யா இருப்பார். எப்படி? இரண்டாவது ஒரு அடையாளம் உபாகமத்தினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம்
30-31 ஆகிய வசனங்களை வாசிங்க. வியாகுலப்பட இவைகள் எல்லாம் ஆமென். உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்கள் உன் தேவனாகிய யாவிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு படிவாய் ஆனால் உன் தேவனாகிய யாம் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்போ உன்னை என்ன செய்ய போறார்? பெருக பண்ண போகிறார். நம்பு. நீ நம்புனா உனக்கு நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நீ அவருக்கு உண்மையா இருந்தால் அவர் உனக்கு உண்மையா இருப்பார். நான் சொல்றதை நம்பினா போதும். நான் வேதத்துல இருந்து தான் சொல்றேன், என்னுடைய சொந்த கருத்தை சொல்லல. வேதம் ஒரு நாளும் யாரையும் ஏமாத்தாது. வேதம் ஒரு நாளும் பொய்யுரையாது. அப்ப நீ வேதத்தின்படி நடந்தால் இந்த வேதத்தின் யாவாகிய யெகோவா வேதத்தின் சகல ஆசீர்வாதங்களையும் உனக்கு தருவார். நீ அதை காண்பாய். அல்லேலூயா. உபாகமத்தினுடைய புத்தகம் 11வது அதிகாரம் 13ல இருந்து 15 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் தேவனாகிய யாவிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தை உன் திராட்சை ரசத்தை. எப்படி கீழ்ப்படிஞ்சா என்ன செய்ய போறார் பாத்தீங்களா? தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் என்ன பண்ணுவேன்? உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். சாப்பிட்டு திருப்தி அடைவாய். இங்க சாப்பாட்டுக்கு ஒரு நாள் ஒரு காலம் கஷ்டம் உண்டாகாது. உண்ண உணவுக்கும் உடுக்க உடைக்கும் இருக்க இருப்பிடத்திற்கும் எந்த விதமான குறை இல்லாதபடிக்கு அவர் அவருடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். வேணுமா? கீழ்ப்படி. முடிஞ்சிச்சு. கீழ்ப்படிகிறது விசுவாசம். நீ கீழ்ப்படிஞ்சிரு. ஆனா நீ கீழ்ப்படிய மாட்ட. நீ நினைக்கிற காரியத்தை செஞ்சுக்கிட்டு கடவுள் வேலை கொண்டு பழிய வைப்ப. இதான் இதனாலதான் நமக்கு நல்லது நடக்கல. அல்லேலூயா. நான் சொல்றதை நல்லா கேளுங்க. எதுவா இருந்தாலும் அவர் மாற்ற நல்ல வல்லமை உள்ள தேவன். எதுவா இருந்தாலும் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் அவர் அப்படி செஞ்சிட்டு இருக்கார். ஒரு காலத்தில் என் மனைவியுடைய அக்கா சொன்னாங்க, நீ எல்லாம் ஊழியம் செய்யக்கூடாது. ஊழியம் செஞ்சேன்னா என் தங்கச்சி அப்புறம் அனாதையாக இருக்க வேண்டியிருக்கு, நீ ஊழியம் செய்யாத. அப்புறம் இன்பா டாக்டர் சொன்னார். எங்கள் வீட்டம்மா போய் கேட்டாங்க, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணனா? ஏம்மா செத்து போகிறவனை போய் என்னம்மா ஆப்ரேஷன் பண்ண? அந்த அன்னைக்கு எப்படி ஒரு 25 வருஷம் இருக்குமாம்மா? 20 வருஷம் 25 வருஷம் இருக்கும்ல. 25 வருஷம் இருக்குது. அன்னைக்கு சொன்னார் 4 லட்சம் ரூபா ஆகும். ஆனா நீ 4 லட்சம் ரூபா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணினாலும் கேரண்டி கொடுக்க முடியாது. யோசிக்கிறீங்களா? எங்க என் உடம்புல ஒரு கத்தி படல. ஆனா எங்க அப்பா என்னுடைய வாழ்வு சுருங்கி போறத சரியாக்கி கொடுத்திருக்கிறாரே. எப்படி 2 வாழ்வும் சுருங்கி போச்சுன்னு இன்னும் என்கிட்ட இருக்கு சர்டிபிகேட். யோசிக்கிறீங்களா? என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு நம்பிக்கை உள்ள தேவன். உனக்கு யார்? ஏன் உனக்கு காரியம் நடக்கல? கொஞ்சம் யோசி. உன் விசுவாசத்துக்கு பதில் அவிசுவாசம் வருது. பிரச்சனை வருமானு கேட்டா வரும், போராட்டம் வருமானு கேட்டா வரும். ஏன்னா அதுல ஜெயிச்சாதான் நீ வளர முடியும். ரிஷியாசுவா இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தேன், என்ன இந்த பிள்ளை இவள்கிட்ட வந்து கொஞ்சம் புக்கெல்லாம் வாங்கி இப்படி வச்சு கொண்டு போச்சு. தூக்குறதுக்கே கஷ்டம் இல்லை மக்களை, என்ன செய்ய போகிறோம்? ஐயோ இதை வச்சு நான் படிப்பேன். அங்கே லைப்ரரியில் போகிறத விட இதை எடுத்து படிக்கும். எதுக்கு? இதை என்ன நல்லதா? அந்த பிள்ளைக்கு வேதனை. முதல்ல சுமந்துட்டு போகிறது வேதனை, ரெண்டாவது படிக்கிறது வேதனை. எதுக்குன்னு கேட்குறேன். இந்த வேதனையும் இந்த சோதனையும் எதுக்கு? தான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அதை தான் சுதந்திரமாய் ஏற்றுக்கொள்கிறார். அதான் நான் சொல்லுவேன், இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா கஷ்டம் நீங்க இஷ்டம் போல வாழலாம். நீ எனக்கு அப்படி செய்ய மாட்டேங்கிறியே. ஏன் கஷ்டத்தை இஷ்டப்பட்டு படுறியா? நான் நினைக்கிறது போல இருக்கணும். நடக்குமா? நடக்குமாம்மா? பிள்ளை ஒன்னிட்டு தான் நடக்குமா? நீ நினைக்கிறது போல எல்லாம் நடக்குமா? அது நடக்கவே நடக்காது. அது எப்படி நடந்தா? நீ தானே கடவுள். நீ தான் கடவுள். நீ நினைக்கிறது போல நடக்கணும்னா நீ கடவுள் ஆயிடுவ. இல்ல, நடக்காது. நடக்காத சம்பவத்திற்காய் தேவனை துதிக்கணும், அப்ப நடக்கும்.
எனக்கு இக்கட்டு வருகிறது, எனக்கு பிரச்சனை வருகிறது, எனக்கு கஷ்டம் வருகிறது, எனக்கு கடன் தொல்லை வருகிறது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போனால் அது ஜாஸ்தி ஆகும். ஆனால் அவருடைய சமூகத்தில் போனோம்னா அவர் பிரச்சனைகள் முடிச்சு தருவார். நாம போக மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் தேவன் சொல்றாரு, முதல்ல கீழ்ப்படி. பாருங்க, அடுத்து அப்போஸ்தலருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆமென். பாத்தீங்களா, கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அவர் தாங்க பெரிய தைரியத்தை கொடுப்பாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு கூட்டமே உனக்கு விரோதமாக எதிர்த்து வந்தாலும் சரி, நீ கவலைப்பட வேண்டாம். வாழ் வேணும், ஈட்டி வேணும், நெஞ்சாக்கு வேணும், கராத்தே படிக்கணும், இல்லை சிலம்பம் படிக்கணும், இந்த பருவடியே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஆவியானவர் இருந்தால் போதும். எனக்கு ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாக ஒரு திரள் கூட்டம் வந்து நின்றுச்சு. அப்போ உடன் ஊழியக்காரன் போய் சொல்கிறாரு, ஐயா இவ்வளோ பெரிய திரள் கூட்டம் வந்துச்சு, என்ன பண்ண போகிறாங்களும் தெரியல ஐயா, பயமாக இருக்குது ஐயா. வேற ஒன்றும் சொல்லலை. அவர் மேலே பார்த்து சொன்னார், ஆண்டவரே இவனு கண்ணை திறந்து விட்டுருவான் ஆண்டவரே. அவ்வளோதான். அவன் கண்ணு திறந்துச்சு. பார்த்தா இவனுக்காகவும் தேவ மனுஷனுக்காகவும் ஒரு திரள் கூட்டம் அங்கே நிற்கிறத பார்த்தான். சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். ஆனால் நீயோ சோர்ந்து போயிட்டு இருக்கிற நாளுக்கு நாள். என்ன காரணம்? உன்னிடத்தில் விசுவாசம் குறைந்து போய் கொண்டிருக்கிறது, அவிசுவாசம் உருவாகி கொண்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாதபடியினால் சத்துருவின் சேனைகளை குறித்து பயப்படுகிறாய், தேவ சேனையை குறித்து பயப்படவில்லை. ஒரு நாள் யாஷுவா இந்த பூமியில் நின்றுட்டு சொன்னார், நான் வேண்டிக் கொண்டால் வானத்தின் சேனைகள் அத்தனைக்கு வந்திருக்கு எனக்காக யுத்தம் பண்ண, நான் அதற்காக வரவில்லை. பிரைஸ் யாஷுவா. புரியணும் உங்களுக்கு. நடப்பது நல்லதைக்கு, நல்லதை நாங்க நினைத்து ஜெயிக்கிறதுக்கு பழகணும். நாம அதை செய்யலையே, ஜெயத்தை காண முடியல. பிள்ளை நீ வேலை செஞ்சு என்னைக்கு பணக்காரன் ஆவாமா? தெரியாதா? இல்லை கார் வாங்கணும், பங்களா வாங்கணும்னு கணக்கு போடுவோம்ல. 2 கார் வாங்கணும். எப்படி எப்போ வாங்குவோம்? தின்றதுக்கு பூவாவுக்கே கஷ்டப்படுற நேரம் கார் வாங்க முடியுமா? யானையை வாங்குவானா? யானைக்கு தீனி போட முடியாது, என்ன பண்ணுவீங்க? அதுபோல ஏகும் காரு, பைக்கு எல்லாம். இப்போ இந்த பிள்ளைக்கு 2 கார் வாங்கணும்னு சொல்கிறேன். காருக்கு எப்படி பெட்ரோல் போடுறது? அப்போ முதல்ல நம்முடைய தேவைகள் முதல்ல சந்திக்கப்படணும். தேவைகள் சந்திக்கப்பட்ட பின்பு என்னிடத்தில் அதிகமான காசு இருக்குமானால் நான் என்ன செய்யணும்? இந்த மாதிரி பொருட்களை வாங்கணும். இதுதான் முதல் படி. இதுதான் யாவுடைய சமூகத்தில் வரவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வருவாங்க. இடையில சோதனை வந்துச்சுன்னா பொத்திரு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்தா எழும்ப முடிய மாட்டேங்குதே. பிரிசியசுவா, தயவு செய்து சொல்றேன், உன்னால் எழும்ப முடியாது. ஏன்? உன்னிட்ட சொன்னப்பட்ட அவிசுவாச கிரியைகள் உன்னிடத்தில் மாறாமல், கீழ்ப்படிதலுக்கு உண்டான கிரியைகள் உன்னிடத்தில் வராமல் நீ எழும்ப முடியாது. அல்லேலூயா. யாக்கோபு சொல்றாரு 4வது அதிகாரம் 7வது வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். விசுவாசமே இல்லை, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கே எதிர்த்து நிற்க முடியல, அப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க போற? அப்புறம் எப்படி அவன் உன்னை விட்டு ஓடி போவான்? அதனால தான் நீ எதிர்க்க முடியல, அதனால உன்னோட கூட இருக்கான். உன் கூட உட்காந்து சோறு தின்றான், உன் கூட உட்காந்து தூங்குறான், உன் கூட நடக்கிறான், உன் கூட பேசுகிறான், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எப்படி? முதல்ல நீ அவனை துரத்துறதுக்கு பார்க்காத, விசுவாசத்தில் நிற்கப்பாரு, அப்போ அவன் தானாக போவான். பிரிசியாசுவா, நீங்கள் விசுவாசத்தில் நில்லுங்க. முதல்ல விசுவாசத்தில் நிற்காத எவனும் அவரை துரத்த முடியாது. அவன் யாரு? அவன் ஒரு தேவன், தெரியுமா? முதல்ல உங்களுக்கு அவனே ஒரு தேவனாக்கும். தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்தி. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியாம, பிசாசு தானே, நான் பார்த்துக்குவேன், வெள்ளரிக்க பட்டணம் தானே, நீ பார்த்துக்கிறதுக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவனை ஒன்றும் செய்ய முடியாது. உன்னோடு கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் யோசுவா கிரியை செய்தால் நீ அவனை துரத்தலாம்.
இல்லாமல் ஓம் பலத்தில் துரத்த முடியாது, ஓ அதிகாரத்தில் துரத்த முடியாது. ஏன்னா எத்தனை பேர் இப்படி சொல்லி மாட்டிட்டு விழுந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பாலாசிலாரின்னு ஒரு மனுஷர் இந்த பூமியில் இருந்தார். அவருடைய அந்த நடை உடைகளை பார்த்து நான் அவ்வளவு ஆச்சரியப்பட்டவன். சர்ச்சில் கிடைக்கிற வருமானத்தை அப்படியே தூக்கி யார் கையில் கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குருநாதர் என்று சொல்லக்கூடிய திருச்சி டாக்டர் ஸ்டீபன் அவர்களை பற்றிய ஒரு சம்பவம் எனக்கு ஐயா சொன்னார். நான் பைபிள் காலேஜ் படிக்கிற நேரம், ஏன்னா அந்த காலத்தில் அவர் எம்பிபிஎஸ் டாக்டர். அவருக்கு உடம்பு சரியில்லை, செத்துருவார். ஆஸ்பத்திரி நடத்திருக்கார், உடன் டாக்டர்ஸ் எல்லாமே உண்டு. இவரை கொண்டு போய் அமெரிக்காவில் கொண்டு போகிறாங்க குணப்படுத்துறது. அவன் சொன்னான் செத்துருவார், கொண்டு போங்க அப்படின்ட்டு. இங்கே வந்தால் பிரேத கணக்கில் படுத்துருக்கிறாராம். பாலாசி லாரிக்கு சொன்னாங்க, பாலாசி லாரியை இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க, திருநெல்வேலியிலேருந்து திருச்சியை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் என்னாச்சு அப்படின்னா வண்டியில் பெட்ரோல் தீர்ந்துருச்சு. டிரைவர் சொன்னான் பெட்ரோல் இல்லையா, காட்டில் நிற்கிது வண்டி, என்ன பண்ணணும் அப்படின்னு. பெட்ரோல் இல்லையா, நீ இதெல்லாம் பார்க்க மாட்டியா, காசு இருந்தால் தானே இப்போ பெட்ரோல் இருக்குன்னு பார்ப்பானுங்க, இங்கே காசே இல்லை. சரியா, இப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, சரி எங்கேயாவது அடி பைப்பு இருக்கா பாரு அப்படின்னாரு. எதுக்கு ஐயா, பாரு. இவன் அடி பைப்பு தேடி நடந்தான், அடி பைப்பு கிடச்சிச்சு. வந்து சொன்னான், ஐயா ஒரு அடி பைப்பு இருக்கியா, கேனை கொடுத்துட்டார், போய் கேன் நிறைய தண்ணியை பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. அங்கே நடந்த சம்பவம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ போய் அடிபைப்பில் போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்தாச்சு, டேங்கில் ஊத்து, ஐயா என்ஜின் ஊத்து. என் தேவனோட இது என்ன, நீ என்ன சொல்லுவ? அச்சோ என்ஜின் போச்சு சொல்லவே சொல்ல மாட்டியா? அவர் அப்படி இல்லை, என் தேவன் இருக்கிறார், நான் போக வேண்டிய தூரத்திற்கு போக வேண்டுமானால் இந்த தண்ணீரையும் பெட்ரோலாக மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது, நீ தைரியமா ஊத்துனாரு. உனக்கு காரு எனக்கு என்ன, ஊத்துனான். ஊத்து சொல்ற வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. இவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணா, முதல்ல கிரு வச்சுச்சு. ஐயா பார்த்தீங்களா ஐயா, ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணா வண்டி திருச்சி போயிடுச்சு. யோசிக்கிறீங்களா? என் தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார். ஆனால் சொற்பம் அதீனம். அங்கே போனால் என்ன நடந்து தெரியுமா? எங்கள் ஐயா படுத்திருக்கிறாரு, அவர் தான் எனக்கு குருநாதர்னு சொல்லுவேன். ஐயா படுத்திருக்கிறாரு, ஐயாவை சுற்றி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, முஸ்லீம் டாக்டர்ஸ், இந்து டாக்டர்ஸ், கிறிஸ்டின் டாக்டர்ஸ், 3 பேர் நிற்கிறாங்க. ஏன்னா அவருக்கு பெரிய ஹாஸ்பிட்டல், இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லாரும் நிற்கிறாங்க. இவர் போய் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், இயேசுவின் நாமத்தில் எழும்புன்னெலாம் சொல்லலை, இவர் பிரசங்கம் பண்ணார். ஒரு குட்டி பிரசங்கத்தை கொடுங்க. அவருடைய பிரசங்கம் மேக்சிமம் 15-20 நிமிஷம் தான். அப்படி பிரசங்கத்தை கொடுத்தார். எல்லாரும் கேட்டுட்டாங்க, கைகட்டி முஸ்லீம் சகோதரர்களும் இந்து சகோதரர்களும் கேட்டுட்டாங்க. இவர் திடீர்னு சொன்னார், நான் ராஜாதி ராஜாவை பிரசங்கம் பண்ணுறேன், இத்தனை பேர் கைகட்டி நிற்கிறான், நீ மட்டும் தூங்கிட்டு இருக்கிற, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்துரு அப்படி. நான் முடிஞ்சு போச்சு. எப்படி பிரைசியாசுவா? அப்போ அவருடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கும்? யாரை சொல்கிறேன்? பாலாசி லாரியை சொல்கிறேன். நான் சொல்கிற போது இதை கேட்குற ஒருத்தருக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருக்கும், அம்பசம் தெரிஞ்சிருக்கும் இருக்கு. ரைட். ஆனால் சொற்பம் அதீனம். இந்த மதீனத்தினால் அவிசுவாசம் வந்தது. இவ்வளவு வல்லமை, செத்து போனவனுக்கெல்லாம் உயிர் கொடுத்தவர் அவர். அப்படிப்பட்டவன் என்ன செஞ்சான் தெரியுமா? யாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் உபவாசம் என்ற பேரில் வல்லமைக்காக காத்திருந்தார். வல்லமைக்காக காத்திருந்த போது சந்திரமண்டலத்தில் அப்பதான் மனுஷன் கால் வைக்கிறான், முதல் முறையாக கால் வைக்கிறான். இவர் ஒரு தரிசனம் பார்க்கிறார். என்ன தரிசனம் தெரியுமா? தேவன் இருப்பதற்கு இடம் இல்லாமல் அவர் கீழே வருவதாக, வந்தவர் இவருடைய இருதயத்தில் இருப்பதாக. இவ்வளவுதான் அவர் பார்த்தார். பார்த்தவர் சொன்னார், நான் தான் அவர். முடிஞ்சு. எப்படி? கடவுள் நான் தான். அவருக்கு அங்கே இருக்க முடியல, இப்ப எனக்குள்ள வந்துட்டார், நான் தான் கடவுள். எப்படி விழுந்தார் பார்த்தீங்களா? சொற்ப மதீனம். எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தினார். உண்மை சொல்றேன், 5 ரூபா வச்சுட்டு அமெரிக்கா போய் பிரண்ணாமட்ட போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு மறுபடி இந்தியாவுக்கு வந்த மனுஷன். சொற்ப மதீனம் அவிசுவாசத்திற்குள் கடந்து போக பண்ணி தேவ சமூகத்தை விட்டு தூரமாக்கியது. செத்து போன பிறகு 3 நாள் வச்சிட்டு இருந்தாங்க பிரேதத்தை. தெரியுமா உங்களுக்கு? விசுவாசம் என்னன்னு உனக்கு தெரியாது. நான் ஒவ்வொன்றா படிச்சுட்டு வரேன். கண்ணால் கண்டதும் உண்டு, காதால் கேட்பதும் உண்டு.
அந்த அளவுக்கு அந்த விசுவாசத்தில் இருந்தவனே அவிசுவாசம் கடந்து வந்தபோது இந்த அளவுக்கு போனான் என்று சொன்னால் நீயும் நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? எனக்கு விசுவாசம் இருக்குது, நான் நாளைக்கு விசுவாசிப்பேன். இன்றைக்கு விழுந்து கிடக்கிறேன், நாளைக்கு விசுவாசிப்பேன். யோசுவா எனக்குள்ள நாளைக்கு வந்துருவாரு. அவ்வளவு அற்புதங்களை செஞ்சவரை நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லி விடலையே அவரு. யோசுவா யாவுடைய சமூகத்தில் யாவுடைய சித்தத்தின்படி அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவுடைய ஜனமே, விசுவாசிக்கிறவன் கீழ்ப்படிந்தால் எபிரேயர் 5:9 படி அவனுக்கு என்ன செய்ய போறாருன்னா நித்திய ரட்சிப்பை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிஞ்சா அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார், அவனை கைவிட மாட்டார், அவனுக்கு சாப்பாட்டுக்கு எந்த விதமான குறை இல்லாதபடி பாதுகாப்பார், அவனை பரிசுத்த ஆவியினால் நடத்துவார், அவனை பிசாசிடமிருந்து விடுதலை கொடுப்பார், அவனுக்கு நித்திய ரட்சிப்பை கொடுப்பார். இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தால் மட்டும்தான் அவர் உன்னிடத்தில் இருக்கிறார், நீ அவருடைய வாசஸ்தலமாயிருப்பார். வாசஸ்தலம்னா என்ன? அவர் உட்காருகிற இடம், சீட் நம்ம தான். அல்லேலூயா. இப்போ உண்மையிலேயே அவர் உன்னிட்ட இருக்காரா? எசேக்கியேலுடைய புத்தகம் 37வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்களேன். என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும், என்னுடைய வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். நல்ல கேளுங்க, வாசஸ்தலம் எங்க இருக்கும்? அவர்களுக்குள் அவர் தேவனாய் இருப்பார். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார், அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள். போதுமா? அப்ப இப்ப வாசஸ்தலம் இல்ல, அப்ப நீ அவருடைய ஜனமா? நீ வாசஸ்தலமா இருந்தால் நீ அவருடைய ஜனம், நீ வாசஸ்தலமா இல்லை என்று சொன்னால் நீ அவருடைய ஜனமே இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. லேவியராகமம் 26வது அதிகாரம் 11-12 வாசிங்களேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபித்தேன், உங்களுடைய நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபித்தேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை, என்னுடைய ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி, நான் உங்களுடைய நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள். எவ்வளவு ஆழமான அதிகாரமான வாக்குத்தத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவர் உனக்குள் இருக்கிறாரா, இல்லை இப்பிரபஞ்சத்தின் தேவன் உன்னிடத்தில் இருக்கிறாரா? எவ்வளவுதான், முடிஞ்சு. கிரியை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இருக்காரு இருக்காரு இருக்கான்னு சொல்லாத. கிரியை என்ன? அவர் இல்லை அப்படின்னா உன்னிட்ட இருக்க வேண்டிய கிரியை பயம், இருதயத்தில் கலக்கம், உலக கவலை, பதற்றம், சந்தேகம், சமாதான குலைச்சல், வேதனை, தைரியம் இல்லாமை, கண்ணீர், இவ்வளவும் இருக்கும். அவர் இல்லைன்னா, அவர் ஒருவேளை இருந்தால் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நீ கைவிட மாட்டாய், உனக்கு சாப்பாட்டுக்கு குறை இருக்காது, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உன்னை நிறைப்பார், நீ பிசாசை துரத்துவாய், நித்திய ரட்சிப்பை நீ காண்பாய். இருக்கா? அடையாளத்தை பாரு, வேற எதையும் பார்க்காத, அடையாளம் தான் இப்ப வேணும். அற்புதம் செய்ய மாட்டாரா, அதிசயம் செய்ய மாட்டாரா, அடையாளத்தை தேடுறியே, இந்த அடையாளத்தை தேடு. அவர் இருந்தால் எப்படி, அவர் இல்லைன்னா எப்படி? இந்த அடையாளம் உன்கிட்ட இருக்கா? இந்த அடையாளத்தை தேடி அவருடைய சித்தத்தின்படி நீ வாழ்ந்தால் அவர் உன் நடுவில் வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து உன்னை கைவிடாதபடி பாதுகாப்பார். அல்லேலூயா. அப்ப இன்னையிலிருந்து மனப்பதத்தம் வேண்டாம். இருக்கார் இருக்கார் இருக்கான்னு சொல்லாத, கிரியை காட்டி கொடுத்துரும். சரியா? கிரியை காட்டி கொடுப்பதற்காக உன்னுடைய கிரியை என்ன செய், ஸ்திரப்படுத்த முடியுமா? நீ எந்த கிரியையில் இருக்கிற, உன்னுடைய பேச்சு எப்படி, உன்னுடைய நடக்கை எப்படி, இந்த கிரியைகளை பார்த்து தான் யோசுவா உனக்கு நன்மையானதை செய்ய போகிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமா?